தற்போதைய தமிழக அரசுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற உறுப்பினராகவே பயிற்சி பெற்று இருக்காதவர்கள் அமைச்சராக பிறகு அந்த துறைக்கே அவர் தான் தலைவர். அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை பார்க்குறோம். இவர்களை நோக்கி தானே அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் படையெடுத்திருக்கிறாங்க. அதிகாரத்தை யார் கைப்பற்றினாலும் அந்த அதிகாரத்தை சார்ந்து அதிகாரத்தை நுகர்ந்து அந்த பதவி சுகத்தை அதன் மூலமாக கிடைக்கிற ஆதாயத்தை அவர்களால் நுகராமல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே அவர்களால் அரசியலில் நீடிக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல். கடம்பூர் ராஜனை, எங்கள் உடுமலை ராதான்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை சந்தித்து கட்சியில் சேருவதற்கே ரோட்டில் தெருவில் நின்று போராடி உள்ளே போகிறத பார்க்குறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சியும் கோரிக்கை வைத்து வரவும் கூட வெறும் பெயரளவில் சடங்குக்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை ஏற்றிவிட்டு எந்த முன்முயற்சியும் எடுக்கலை. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போய் பேசலான்னு நினச்சேன். இதெல்லாம் வரலாறே இல்லைம்மா. மிக சாதாரணமாக தேநீர் கடைகளில் பேசக்கூடிய ஒரு 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 மனிதனுடைய வார்த்தைகளை அவர் அதை பயன்படுத்தலார். நான் ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பார்க்கலான்னு 2 முறை 3 முறை அதை சொல்கிறார். காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொன்னால் டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறதுங்கிறத அதுக்கான மாற்றா இதை வைக்கிறாங்களா? காங்கிரஸை பகச்சிக்குவோம். அந்த 5 சட்டமன்ற 5 உறுப்பினர்கள் தான் இந்த அரசு இருக்குது. இப்போ காங்கிரஸையும் பகைத்துக்கு கொள்ளக்கூடாது. ஆகவே தமிழ்நாட்டின் காவேரி உரிமை பறிபோனாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக பதவிக்காக இருக்கிற சாதாரண விஜயா முதலமைச்சராக பார்க்கணும். வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு. வணக்கம் சார். வணக்கம்மா. தன்னாட்சிக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும்மா. தற்போதைய தமிழக அரசுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு புது கூட்டணி உருவாயிருக்கு, நம்ம கூட்டணி அப்புறம் பேசுவோம். தமிழ்நாடு அரசுடைய அந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? புதிய ஆட்சி, புதிய அரசு. நீங்கள் புதிய ஆட்சி புதிய அரசுங்கும் போது புதிய அரசியலாகவும் இப்போ நம்ம 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்க்குறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசு இது ஒரு 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 ட்ரெடிஷ்னலாக ஒரு 100 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிறிதாக மாறி, ஆனாலும் அடிப்படை கோட்பாடு அல்லது அதனுடைய தத்துவ நிலைகளிலிருந்து பெரிய அளவு ஒரு மாற்றம் இல்லாத அரசியல் பயணத்தை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது 1920 நீதி கட்சி 21 முதல் தேர்தலிலிருந்து 100 ஆண்டுகள் ரொம்ப பக்குவப்பட்ட தமிழ்நாடாக நம்ம பார்த்தோம் வரலாறு. இந்த 2026 தேர்தலுக்கு முன்பு ஓராண்டுகளுக்கு முன்பு தாவேகா திரைப்படத்துறையிலிருந்து வந்த நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சிகளிலிருந்தே நம்ம ஒரு மாறுதல் ஏதோ நடக்க போகிறத பார்க்குறோம். அது தேர்தல் நடந்துச்சு, அது இவ்வளோ ஒரு மாற்றத்தை தரும்னு நம்ம நினைக்கல. தேர்தல் முடிவுகள் அப்புறம் வெற்றி, புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சு. பற்றாக்குறையில் வந்திருந்தாலும் அதுதான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. விஜய் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராகிட்டார். ஆகவே நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய அரசியலை வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருக்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல. ஆனால் ஒரு அரசு ஜனநாயக நாட்டில் இப்படியெல்லாம் புதிதாக வர்றதில்ல, நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அரசு பொறுப்பேற்ற பிறகு, அரசு உருவாகிருச்சு பரவாயில்ல, அரசு பொறுப்பேற்ற பிறகு அது அரசு நிர்வாகத்தை நடத்துகிற அனைவரும் புதிதாக இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு தலைவராக, அரசியலுக்கும் புதியவராக, அரசியலிலும் பயிற்சியோ முதிர்ச்சியோ இல்லாத திரைத்துறையிலிருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராகவும் விஜய் இருக்கிறதுனால, அரசியல் கட்சியின் தலைவராகவும் அந்த கட்சியை வழிநடத்துறதுலேயும் ஒரு பயிற்சி இல்லாத தேக்க நிலையை நம்ம பார்த்தோம். அதை நான் பல நிலைகளில் தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் அதை சுட்டி காட்டி பல ஊடக விவாதங்களை நாட்டு மக்களுக்கு சொன்னேன். தனியரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அரசு துறை நிர்வாகத்திலையும் அவருக்கு பயிற்சி இல்லை. நம்ம எல்லாரும் தெரியும். சரி பரவாயில்ல, அவருக்கு பயிற்சி இல்லை. சக அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்குமான்னு பார்த்தா அமைச்சர்களும் எல்லாம் திரைப்பட ரசிகர்களாக இருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்ததுனால அவர்களுக்கும், அதாவது நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பணியாற்றி பயிற்சி இல்லாத பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களாக வென்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரம் அல்லது அவர்களுக்கான பொறுப்பு கடமை
அவங்களுக்கும் தெரியல. சட்டமன்ற உறுப்பினர்களில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மாண்புமிகு அமைச்சர்களாகவும் துறைகளுக்கு தலைமை பொறுப்பேற்கிற நிலையை பார்க்குறோம். அப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவே பயிற்சி பெற்று இருக்காதவர்கள் அமைச்சராகும் பிறகு அந்த துறைக்கே அவர் தான் தலைவர். அவங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை பார்க்குறோம். சட்டமன்ற பேரவைக்குள்ளேயும் அவர்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. அதில் இன்னும் ரொம்ப நீங்கள் குறிப்பாக முதலமைச்சரை பார்க்குறோம். பாவம் ஒரு பயிற்சி இல்லை, ஒரு வியப்பா சட்டமன்றத்துக்குள்ளே அமைதியாக இருக்கார். அடுத்து இன்னொருத்தர் இருப்பார் கூடவே இருக்காருன்னா நீங்கள் புஷி ஆனந்த். அவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கோ தமிழ்நாட்டு அரசியலுடைய மரபுகள் பாரம்பரியம் இந்த ஒரு குறைந்தபட்ச தத்துவ பார்வை கோட்பாட்டு பார்வை இல்லாத ஒருவர் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், அவையின் கிட்டத்தட்ட முன்னவர். அதுக்கு அடுத்து இன்னொரு தம்பி ஆதவர்ஜுனா முக்கிய பொறுப்பு வகிக்கிறார் துறைக்கு. அவருக்கும் அரசியல் பயிற்சி இல்லை, நிர்வாக பயிற்சி இல்லை. அதே மாதிரி அந்த சட்டமன்ற பேரவைகளுக்கான அந்த மாண்பு, அமைச்சருக்கான மாண்போடு இருக்கிற அந்த அவருடைய அந்த எக்ஸ்பிரஸ் அதை எப்படி அதை வெளிப்படுத்துறது அல்லது உடல் அதுலேயும் பாவம் அப்படி இருக்குது. குறைந்தபட்ச செங்கோட்டையன்னா ஒரு பயிற்சி பெற்றவர் தான். ஆனாலும் அவர் இவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற அளவுக்கான ஒரு வலிமையான நிலையில் அந்த கட்சியில் இல்லை. ஏன்னா அவர் வேறொரு நீண்ட காலமாக ஒரு திராவிட அரசியல் கட்சியில் புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணித்தவர். அவர் போய் அதில் அந்த கட்சியை ஒழுங்குபடுத்துறதுலையோ அரசு நிர்வாகத்தை வழிநடத்துகிற அதிகாரம் அவருக்கு இல்லை. ஆகவே அவரும் ஒரு பணிவாக அஞ்சு சட்டமன்ற நடவடிக்கையில் பார்க்குற ஊடகத்தை சந்திக்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் சொல்கிறீங்க அரசியலுக்கு புதுசு, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து எல்லாரும் புதுசாக இருக்கிறாங்க, ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை, அனுபவம் இல்லைன்றீங்க. இவர்களை நோக்கி தானே அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் படையெடுத்திருக்கிறாங்க. அதுதாம்மா இன்னும் பெரிய நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. அதிகாரத்தை யார் கைப்பற்றினாலும் அந்த அதிகாரத்தை சார்ந்து அதிகாரத்தை நுகர்ந்து அந்த பதவி சுகத்தை அதன் மூலமாக கிடைக்கிற ஆதாயத்தை அவர்களால் நுகராமல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே அவர்களால் அரசியலில் நீடிக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல் அதிமுகவின் முன்னணி அமைச்சர்களாக இருக்கிற விஜயபாஸ்கர், எங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கராக இருக்கலாம், கரூர் விஜயபாஸ்கராக இருக்கலாம், பல்வேறு முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் வென்ற பிறகும் கூட அதை ராஜினாமா செய்துவிட்டு பதவியிலிருந்து விலகுகிற போக்கை பார்க்குறேன் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்தெல்லாம். அது அந்தளவுக்கு அதிமுக என்கின்ற அந்த தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பொதுச்செயலர் எடப்பாடியும் ஒரு வலிமை இழந்து பலம் இழந்து இருக்கிற இன்னொரு சூழலை பார்க்குறோம். அந்த சூழல் விஜய்க்கும் பொருத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மூத்த நெறியாளராக, ஊடகவியலாளராக, சமூக பார்வையாளராக, ஒரு இலக்கியவாதியாக ஸ்ரீதாமாவை நல்லா தெரியும். இவ்வளவு நெருக்கடியான இந்த அரசியல் சூழலில் ஒரு புதிய அரசு நிறுவப்பட்டிருக்கிறது. புதிய அரசுக்கு விஜய் அரசியலுக்கு புதியவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அரசியலில் நீண்டகாலம் நிர்வாக பயிற்சியை பெற்றிருக்கிற அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வென்ற பிறகு இவரோடு கரம் பற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பனையூரில் அந்த சண்டே மார்க்கெட்டு மாதிரி சாட்டர்டே மார்க்கெட் அது ஒரு சண்டை மாதிரி ஒரு 3-4 வாரம் நடத்துனதை பார்த்தோம். அதில் போய் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவின் பல 10 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் திரையரங்குகளில் புதிய படம் திருவிழாக்களில் ரிலீஸ் ஆகிற போது அந்த திரைப்பட காட்சிக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு நுழைவுச்சீட்டு வாங்கிறதுக்கு மக்கள் ஒரு காலத்தில் காத்திருக்கிறத பார்ப்போம். அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் நான் பார்த்தேன். ஒரு கடம்பூர் ராஜனை, எங்கள் உடுமலை ராதானெலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பனையூர் அலுவலகத்தில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்தித்து கட்சியில் சேருவதற்கே ரோட்டில் தெருவில் நின்று போராடி உள்ளே போகிறத பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்டத்தின் செயலாளர் விஜயபாஸ்கர் அந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உள்ளே போகிறதுக்கு இடம் கிடைச்சா போதும்னு ஓடுறதே பார்க்குறோம். இதெல்லாம் மிகப்பெரிய தாழ்வு. அது அதிமுக எப்படி இவர்களெல்லாம் தரப்படுத்தி இருந்ததுங்கிறதையும் பார்க்குறேன். அது ஒரு திராவிட இயக்கமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவி அம்மா, அந்த வழியில் இவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் நிர்வாகத்திலும் அரசியலிலும் பயின்றவர்களே இந்த சாதாரண புதிய ஒரு குழந்தையை போல் இருக்கிற பயிற்சி இப்பொழுதுதான் அது பயிற்சி ஒரு நிர்வாகத்தில் அரசியலில் பயிற்சி இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் வாய்ப்பு கிடைத்த பொழுதாவது பயிற்சி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்கள்ட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாம் முழுமையான ஒரு நிர்வாகத்தை அறிந்து கொள்வதற்கான தேடலும் அவர்கிட்ட அவங்க இந்த 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 கூட்டத்துக்கிட்ட இருக்கான்னா அதை பார்க்குற இல்லைம்மா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட அமைச்சர்கள்ட்ட பார்க்குறேன். அவர்கள் அவ்வளவு ஆணவமாக ரீல்ஸ் போட்டு அவங்க அது ஒரு ஒரு கேளிக்கையாக இந்த நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தை கூட அப்படி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகிறத பார்க்குறேன். பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்காங்கம்மா. ஆகவே இது பெரிய நமக்கு ஒரு தாழ்வு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வருகையும் மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்த அதிகாரத்தையும் ஒப்படைத்ததும் மிகப்பெரிய நமக்கு தாழ்வு. இந்த தாழ்விலிருந்து விடுபடுவதற்கு குறைந்தபட்சம் தமிழக வெற்றி கழகம் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பயிற்சியை பெற்றுக்கொண்டு பொறுப்பை உணர்ந்து மாறினால் தமிழ்நாடு தலை நிமிரும். இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலம் நாம் கட்டி காத்த தமிழ்நாட்டுக்கென்று இருக்கிற ஒரு சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, மதசார்பின்மை, தமிழ் இனம், மொழி, மாநில உரிமை, கூட்டாட்சி தத்துவம் இவைகளிலெல்லாம் பெரிய நெருக்கடி வரும்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த நெருக்கடி வந்து நிற்கிது. நீங்கள் இப்போ நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீராய்வில் இப்போ பாராளுமன்ற கேள்வி அதுதான். ஒரு பக்கம் காவேரிக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை போன்றவர்கள்லாம், எந்த பிரதிநிதித்துவமும் இல்லைனாலும் மக்களுடைய உரிமை பிரச்சனை அப்படின்னு நீங்கள், நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்கள், அதற்கப்புறம் வந்து வேல்முருகன், இது எல்லாரும் சேர்ந்து நீங்கள்லாம் ஒரு குரலில் நிற்கிறீங்க. இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு இதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. காவேரி விஷயத்தை தமிழ்நாடு அரசு சரியாக கையாள்கிறதா? அது ஏற்கனவே இப்போ பொதுவாக தமிழ்நாடு அரசுக்குன்னு நம்ம வந்து ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலமா ஈழ பிரச்சனையில், அதாவது இன கடுமையான ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் இழந்த உயிரிழப்புகளுக்கு நீதி வேண்டி ராஜபக்சேவை அந்த நாட்டினுடைய அதிபரை போர் குற்றவாளியை அறிவிக்கணும்னு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அம்மா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 70 விடுதலையை தீர்மானம் கொண்டு வந்து அந்த விடுதலையை உறுதி செய்தார் சட்டமன்றம். இது வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். அவர்களுக்கான அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத தனியரசு முன்னெடுத்து பல பேர் போராடி அதுக்கு ஒரு இறுதி வடிவம் தந்து அந்த விடுதலையை உறுதி செய்ததில் தனியரசனுடைய பங்களிப்பு இருந்துச்சு. அதில் அப்போது ஆட்சியில் இருந்த புரட்சி தலைவர் அம்மா, பிறகு ஆட்சிக்கு வந்த தளபதி ஸ்டாலினையா, அனைத்து அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு அந்த விடுதலை உறுதி பண்ணும். அது மாதிரி காவேரி ஆற்று நீர் உரிமையில் கெஜெட் வெளியீடுங்கிற மத்திய அரசியலில் வெளியிட்டு நடுவர் மன்றத்தை அமைத்து உச்சநீதிமன்றத்தில் போராடி மிக கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்தி, அரசியல் போராட்டத்தை நடத்தி குறைந்தபட்சம் 177 டிஎம்சியாவது காவிரியிலிருந்து நம்ம ஆற்று நீர் உரிமையை உறுதி செய்திருக்கிறோம். அந்த ஆற்று நீர் உரிமை இப்போ மேகதாதுவில் மீண்டும் இன்னொரு புதிய அணையை கட்டுவேன்னு கர்நாடகாவில் காங்கிரஸில் சித்தராமையா முதல்வர் பொறுப்பேற்ற, சிவகுமார் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கட்டியே தீர்வுன்னு உறுதியாக அதில் அவர் முடிவெடுக்கிறார். இங்கே நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சு. நடுவர் மன்ற ஒழுங்காற்றுக்குழு வெறும் ஒரு 3500 கன அடியாவது தாங்கன்னு சொன்னாங்க. குருவி சம்பா சாகுபடி குருவி சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை. ஏற்கனவே ஆற்றுகளில் கிணத்து நீரில் பாசனத்தில் இருந்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க, குடிநீர் பாதிக்கும்னு சொன்னால் அதையும் தர முடியாதுன்னு நிராகரித்தார். பாஜக அந்த மாநிலத்தினுடைய பாஜகவின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அந்த இடத்துக்கு போய் போராடுறாருமா. அங்கே போய் அணைக்கு முன்னாடி நின்று 3000 கன அடியை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனாலும் தமிழ்நாட்டு அரசை வழிநடத்துகிற தாவேகா முதல்வர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்து கட்சியும் கோரிக்கை வைத்து வரவும் கூட வெறும் பெயரளவில் சடங்குக்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை ஏற்றிவிட்டு எந்த முன்முயற்சியும் எடுக்கலை. பெரிய சட்ட ரீதியாக சட்ட வல்லுநரோடு ஆலோசித்து நீதிமன்றத்தையும் அணுகலை. மத்திய அரசாங்கத்திடம் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணையை கட்டுவதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த ஆதரவையும் அல்லது நிர்வாக ரீதியான அனுமதியும் நீங்கள் தரக்கூடாது, வரைவு திட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க தமிழ்நாடு அரசு சார்பாக மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசுகிட்ட கோரிக்கை வச்சதாக இது வரைக்கும் வரலாறே இல்லை. பெயரளவில் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதுலேயும் ஒரு தீவிரத்தன்மையில் தான் நம்ம பார்க்குறோம், மெத்தனமாக இருக்கிறத பார்க்குறோம்.
அப்போ இவங்க கடிதம் எழுதிட்டு பெயரளவில், தீர்மானம் நான் வந்து பெயரளவில். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போய் பேசலான்னு நினைச்சேன், அவங்க தான் என்னை கூப்பிடலன்னுலாம் சட்டமன்றத்திலேயே பேசினாரே, முதலமைச்சரே சொல்கிறாரே சட்டமன்றத்தில். அதில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திமுக உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, கேட்குறாரு. அது அந்த அந்த வாத பிரதிவாதத்தில் தமிழ்நாட்டில், அதாவது கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் அந்த அந்த நாட்டின் கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமாரையா அழைத்து பேசுகிறார். ஒரே முடிவில் கர்நாடகாவில் அனைத்து கட்சியும் ஒரே ஒரே கருத்தில் உறுதியாக இருக்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசை நடத்துகிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு நீங்கள் சொன்ன அந்த பதிலை மட்டும் சொல்கிறார். நான் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பேசுகிறாரு. அது எழுதி கொடுத்து யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, எழுதி கொடுக்குறத வாசிக்கிறத பார்க்குறேன். நான் ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் வரலாறே இல்லைம்மா. நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் மிக சாதாரணமாக தேநீர் கடைகளில் பேசக்கூடிய ஒரு 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 மனிதனுடைய வார்த்தைகளை அவர் அதை பயன்படுத்துகிறார். நான் ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பார்க்கலான்னு 2 முறை 3 முறை அதை சொல்கிறார். ஒரு அட்டம்ப்ட் எடுத்து பார்க்குறேன், ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுலேயும் ஒரு முழுமையாக இல்லை, அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, தெளிவில்லை. அப்போ திரும்ப திரும்ப கேட்டாலும் பதில் சொல்லாமல் அமர்ந்துக்கிட்டார். இதுக்கெல்லாம் இன்னும் 2-3 அமைச்சர்கள், இது இவரை விட இன்னும் அதில் எந்த தெளிவு இல்லாத 2 அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்னு சொல்லிட்டு பாவம் மதியத்துக்கு மேலே போயிட்டார். அப்போ இவங்க காவேரி மாதிரியான தமிழ்நாட்டினுடைய உணர்வுபூர்வமான வாழ்வாதார சிக்கல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு கூட மனம் இல்லாமல், அதில் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் தவிர்ப்பது என்பது தமிழ்நாட்டு, அதான் நான் சொன்னேன், இது தமிழ்நாட்டுக்கு பெரிய தாழ்வு, மிகப்பெரிய ஒரு நம்முடைய மரபுவழி அரசியலுக்கும் மரபுவழி அரசு நிர்வாகத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நெருக்கடி. ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் தாவேகாவின் மீதோ விஜயின் மீதோ நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, அவர்கள் மீது எந்த பகையும் இல்லை. அவர்கள் 1-2 இப்போ நீங்கள் அந்த இனாம் நிலங்களெல்லாம் பத்திரப்பதிவு செய்யலான்னு சொன்னார், ஏற்றுக்கிட்டோம், நம்ம வரவேற்று பாராட்டு சில கையூட்டுகள் லஞ்சங்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறத சொன்னாங்க. ஒரு சில இடத்துல நடவடிக்கை எடுத்தாங்க, பாராட்டுறோம். அரசியல் ரீதியான முடிவுகள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார சிக்கல்களிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு, உரிமையை மீட்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கான இல்லை. விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் கூட மெத்தன போக்கா இருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. மத்திய அல்லது பாஜக அரசையும் வாய் திறந்து பேசுறதில்லை. குறிப்பாக இந்த நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கைக்கான மறுசீரமைப்புக்கான பில் மசோதா நாடாளுமன்றத்தில் வருகிறத கூட அப்படி ஒரு தெளிவான அறிக்கையோ அரசின் நிலைப்பாடோ, அரசை நடத்துகிற தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்னு நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரையோ, ஒரு அறிக்கையோ நாட்டு மக்களுக்கு சட்டப்பேரவையிலையோ, சட்டப்பேரவைக்கு வெளியிலேயோ, ஊடக வழியாகவோ இதுவரைக்கும் வெளியே வரல. அப்போ அது ஒரு அரசியல். ஆனால் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார், இனிதானே அதை முடிவு எடுப்பாங்க. அதாவது டீலிமிட்டேஷனுக்காக அவங்க எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து என்றைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொன்னால் டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறதுங்கிறத வந்து அதுக்கான மாற்றா இதை வைக்கிறாங்களா? இதோடைய பின்னணி அரசியல் என்ன? இதில் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக விஜய் பார்க்குறோம்மா. பாஜகவையும் பகைச்சிக்கூடாதுன்னா அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. கரூர் 41 பேர் உயிரிழப்பில் கூட பெரிய நெருக்கடி எந்த நேரத்துலையும் வரலாம். அப்போ பாஜகவின் கொள்கை மீதோ தத்துவத்தின் மீதோ அந்த மோடி அரசினுடைய நடவடிக்கையினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற நிதி பகிர்விலிருந்து பல்வேறு வகையான நம்முடைய சித்தாந்த அரசியலுக்கு அவர்களினுடைய சித்தாந்தம் பொருந்தாத சூழ்நிலையிலையும் இவரால் அவர்களை விமர்சிக்க முடியல. பார்த்தோம், சரி பரவாயில்ல. காவேரி ஆற்று நீர் உரிமையில் கர்நாடகாவை கண்டித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டால் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு நெருக்கமாக இருக்கார். பாஜக அரசு ஆட்சியில் இருப்பதனால் வருமான வரித்துறைக்கு, மத்திய புலனாய்வு சிபிஐக்கு, இடி அமலாக்க பிரிவுகளுக்கு பயந்து நெருக்கடிகளுக்கு அஞ்சி அவர்களை விமர்சிப்பதில்லை. ஆனால் இவருக்கு பின்னாடி ஐயா தந்தை பெரியார் படம் இருக்குது, அஞ்சலி அம்மா படம் இருக்குது, பெருந்தலைவர் காமராஜர் படம் இருக்குது. அந்த 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 திருவுருவ படங்களை வச்சுருப்பார்.
டாக்டர் ஆனால் அம்பேத்கரிய படம் இருக்குது. ஆனால் யாரோடு அவர் போய் அந்த அந்த தலைவர்களுடைய கருத்திலிருந்து தேசத்தை அவர் பார்க்கல, அவருக்கு அது தெரியாது. அது இன்னும் அவர் திருவுருவப் படங்களை காட்டினாலே அவங்க யாருன்னு தெரியுமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு பாவம் அப்படி இருக்கார். அப்போ நீங்கள் இந்த சிக்கலிலிருந்து நீங்கள் கர்நாடகா பிரச்சனையை பற்றி, நம்ம காவேரி பிரச்சனையை பற்றி பேசினா காங்கிரஸை பகைச்சிக்குவோம். அந்த 5 சட்டமன்ற 5 உறுப்பினர்கள் தான் இந்த அரசு இருக்குது. இப்போ காங்கிரஸையும் பகைத்துக்கு கொள்ளக்கூடாது. ஆகவே தமிழ்நாட்டின் காவேரி உரிமை பறிபோனாலும் பரவாயில்லைன்னு அமைதியாக பதவிக்காக இருக்கிற சாதாரண விஜயா முதலமைச்சராக பார்க்க. காவேரியில் காங்கிரஸும் பாஜகவுக்கும் அச்சம். டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறைக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் எம்பிக்களை கூப்பிடுறாரு, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அது பாஜகவை எதிர்க்கிறதா ஆகாதா? அதனால தான் மென்மையாக பெயரளவில் சடங்குக்காக அதில் இன்னொரு சிக்கல்லையும் இருக்கார் அவர். எதுலைன்னா ஒன்றும் காங்கிரஸோடையும் போக முடியாது, முழுசாக கர்நாடக சிக்கல். பாஜகவிட்ட பார்ப்போம்னா அது அவங்க சுத்தமாக நம்மளை ஒழிச்சிருவாங்கன்னு தெரியும் அவருக்கு. கூட இன்னொரு IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு 2 இடம் இருக்குது, 2 தொகுதி வச்சு ஒரு அரசை நடத்துகிறாரு. விடுதலை சிறுத்தைகள் விசிக்கே 2 இடத்த வச்சுருக்காரு. 2 இடதுசாரி கட்சிகளினுடைய 2. அப்போ இவங்க இந்த தொகுதி மறுவரையில் தாவேகா தன்னுடைய கூட்டாளியாக இருக்கிறதுனால இந்த சடங்கு நடத்த வேண்டிய பொறுப்பு இவருக்கு. இப்போ அவங்களுடைய தயவு இல்லைன்னா இந்த கூட்டத்தையும் விஜய் நடத்த மாட்டார். அது குறைந்தபட்சம் இப்போ அவங்க இன்றைக்கி ஒரு மொத்தமாக ஒரு 17-19 பேர் தான் வந்து அந்த காங்கிரஸ் 11 ப்ளஸ் இவங்க ஒரு மதிமுகவோட ஒரு 8 சம்திங், அப்போ 18 பேர் தான் போயிருக்காங்க. இந்த 7-8 பேருக்காக இன்றைக்கி அவ்வளோ பெரிய கலைவாணர் அரங்கத்தில், அது ஒரு சாதாரண ஏதாவது ஒரு சூட் ரூமில் யாராவது ஒரு அமைச்சரவையினுடைய அலுவலகத்தில் நடத்தியிருந்திருக்காங்க விட்டுட்டு மிகப்பெரிய அரங்கத்தில் கலைவாணர் அரங்கத்தில் கொண்டுட்டு போய் 17 பேர் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுட்டு போய் அது ஒரு 3 மணி நேரமாக இந்த ஒரு 3 நாளாக அந்த செய்தி பார்க்குறோம். அதாவது தொகுதி மறுவரை குறித்து, இதுக்கு அரசினுடைய நிலைப்பாடு குறித்து நம்ம வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு செய்தியை போடுறாங்க, சாதாரண பாமர மக்களை ஏமாத்துறது. அதில் இப்போ நம்ம பார்த்தோம் காங்கிரஸ், நான் சொன்ன இந்த 4 கட்சி தான் இருக்குது, அதில் 17-18 பேர் தான் இருக்காங்க. ஆகவே அதையும் ஒரு சடங்களவில் நடத்துகிறாரு. அல்லது தனக்கு ஆதரவளிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அரசியலில் அவங்களுடைய நிலைப்பாடு குறித்து அந்த கட்சிக்காரர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதையே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், இணைந்து இது குறித்து பேசியிருக்கோம், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோங்கிற அந்த பொறுப்புக்காக அந்த கூட்டத்தில் போய் விஜய் கலந்துக்கிறாரு அல்லது நடத்தினாரே இல்லாமல் அது ஒரு அரசு நடத்துகிற மாதிரி காட்டுறாங்க. ஆகவே அதுலேயும் அவங்கள்ட்ட உறுதி இருக்கிறதா நம்ம தெரியலமா. அதனால் இப்போ தொகுதி மறுசீரமைப்பால் நாடாளுமன்றத்தில் நமக்கான தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையிறது ஒரு அச்சம், மிகப்பெரிய நெருக்கடி. அது நேற்று நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பல கருப்பையா உள்ளிட்ட நம்ம சீமானோ எங்கள் வேல்முருகனோ நாங்கள் எல்லோரும் தனியரசு, நாங்கள் இப்போ முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் நம்ம அதை பற்றி கலந்து பேசியிருக்கோம். அதுக்கு அந்த ஆபத்தையும் நம்ம பேசுகிறோம். அப்போ இவர் வந்து காவேரியோ நாடாளுமன்றத்தில் நமக்கான தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் குறையிறது குறித்தோ, நீட் உள்ளிட்ட உயர் கல்விக்கான இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 150 இடம் தமிழ்நாட்டிடம் பறிபோனதை குறித்தோ, இதே நிதிநிலை அறிக்கையில் அரசனுடைய நிதியமைச்சர் சொல்கிறாருமா மரியம் வில்சன், வரி பகிர்வு, கடன் சுமை, ஏற்கனவே முந்தைய அரசு திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு தலைவர் ஸ்டாலின் துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட நிதியை விட கல்வி, உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்குமே ஏற்கனவே முந்தைய அரசு தந்த நிதி அளவுக்கு கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா, 700 கோடி ரூபா, 200 கோடி ரூபா குறைச்சி ஒதுக்கிறத பார்க்குறோம். ஆகவே இவர்கள் நிதி நிர்வாகத்திலேயும் அரசு செயல்பட முடியாமல் ஒரு பலகீனமான சூழலை பார்க்குறோம். அரசியல் முடிவு எடுக்கிறதுலையும் இவங்கள்ட்ட எந்த உறுதித்தன்மையும் இல்லை. நிர்வாகத்தை நடத்துறதுலையும் பயிற்சி இல்லாத அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நெருக்கடி பார்க்குறோம். ஆகவே விஜய் இப்போ எதுக்கு இந்த அரசியலுக்கு நம்ம வந்தோம், ஏன் இந்த பொறுப்பேற்றோம்னு உண்மையிலேயே வருத்தத்தில், அச்சத்தில் இருக்கிற மாதிரி தாம்மா அவருடைய உடல் மொழியும், சட்டமன்றத்துக்குள்ளே அவருடைய அந்த கேள்விகளுக்கு பதிலை எதிர்கொள்வதில் அமைதியாக இருக்கிறதையும் நம்ம பார்த்து அவர் ஒரு அச்சத்தில் இருக்கிறார், ஒரு மிரட்சியில் இருக்கிறார்னு பார்க்குறோம். ஆகவே தமிழ்நாடு மாதிரி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். நம்முடைய அரசு நிர்வாகத்தில் நாம் தந்த சமூக நலத்திட்டத்தை பார்த்து தான் இந்தியாவில்
மிக வலிமையாக இருக்கிற உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களிலே கூட இங்கே கணிப்பொறி லேப்டாப் நம்ம தான் முதன் கொடுத்து அறிமுகப்படுத்தி வச்சோம். மகளிர் உரிமை தொகையை கொடுத்தோம். பேருந்துகளில் மகளிர்களுக்கு கட்டணமில்லாத பயணத்தை நம்ம தான் அறிமுகப்படுத்தி வச்சோம். மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கால்நடைகள், கிராமப்புற வாழ்வாதாரத்திற்கு ஆடு, மாடு, கோழி வரைக்கும் கொடுத்து இந்தியாவுக்கு நம்ம வழிகாட்டியாக இருந்தால், அதை பாஜகவே ஒரு காலத்தில் இந்த இலவச உதவிகளை எதிர்த்தவர்களே கூட மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் போல் பீகார் மாதிரியான இடங்களில் நிதிஷ் போன்றவர்கள் எல்லாமே நாம் தந்த உதவித்தொகைகளை போல் அவர்களும் தந்து தேர்தலில் வென்று அந்த உதவித்தொகையை தந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு 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 விபத்தை போல் ஆட்சி பொறுப்புக்கு வந்து, அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு 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 கிளாரிட்டி, ஒரு தெளிவில்லை, அவர்கள்ட்ட ஒரு உறுதி இல்லை. ஆனால் இவர் மேடையில் பேசி வாக்கு சேகரிக்கிற பொழுது அதிமுகவை, திமுகவையும் அல்ல இன்ன பிற அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதில் இருந்த வேகத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு திரைப்படத்தை போல, திரைப்படத்தில் ஸ்கிரிப்ட் யாராவது எழுதி கொடுக்கறதை பேசி படத்தில் நடித்ததை போல தேர்தல் பரப்புரையில் விஜய் பேசினார். அப்போ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இவர் திரைப்படத்தில் மாதிரியே ஆக்டிவாக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார், திரைப்படத்தில் மாதிரியே மாற்றத்தை நிகழ்த்துவார்னு இந்த சாதாரண பாமர தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு அப்படி வாக்குகளை குடும்பமாக இந்த குறிப்பாக குழந்தைகள், அறியாமையிலிருந்து சாதாரண பாமர மக்கள்கிட்ட இந்த வாக்கை அந்த திரைப்பட கவர்ச்சியில், நுகர்ச்சியில் வாக்குகளை வாங்கிட்டார். அப்பவும் அந்த அவருடைய உடல் மொழியிலிருந்து அப்படி சொல்லுவார். பதவியேற்ற அடுத்த நிமிஷத்தில், கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷத்திலிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலான்னு சொன்னார். மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாயாக உதவி தரேன்னு சொன்னார். 6 எரிவாயு கூலை சிலிண்டர் தரேன்னு சொன்னார். இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னார். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தில் உதவித்தொகையை உயர்த்தி தருவேன்னு சொன்னார். இன்னும் சொல்ல கூட 20,000 சொன்னார். அப்போ இவர் அதையெல்லாம் எப்படி சொன்னார்னா, நம்ம ஆட்சிக்கு வரவே மாட்டோம்னு நினச்சி சொல்லிட்டார் போல் இருக்குது. ஆனால் மக்கள் வாக்களித்த பிறகு எந்த வாக்குறுதியையும் இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல. அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில், தடுமாற்றத்தில் விஜய் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் தடுமாற்றம்னு சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியமாக அவரை தேர்வு செய்ததே தாழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. தாவே காட்சிக்கு வந்தது தாழ்வு அப்படின்னீங்க. ஆனால் 108 இடங்களை கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் 35% வாக்குகளை அந்த கட்சி பெற்றிருக்குது. இந்த மக்கள் எல்லாரும் இது புரியாமையாக அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை உங்களெல்லாம் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்து விட்டாருன்னு நீங்கள் இதை சொல்கிறீங்களோ அப்படின்னு ஒரு வராது அவர் பார்வை? ஆமாம், இப்போ நாங்கள்லாம் செய்ய முடியாததை அவர் செஞ்சார்னா, அவர் நடிகராக இருந்ததுனால திரைப்படத்தில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினார். ஒரே ஒருத்தர் நூற்றுக்கணக்கான சமூக விரோதிகளை, ரவுடிகளையெல்லாம் ஒரே ஒற்றை ஆளாக இருந்து வேட்டையாடுவதை பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு வர வச்சு எல்லாத்தையும் அடிப்பார், கொல்லுவார். அப்புறம் யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவி அபலை பெண்களுக்கு போய் உதவுவார். ஒரு தங்கைக்காக வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டு தங்கையை மகிழ்ப்பார். நிறைய படம் பார்த்துருப்பார் இல்லை, இதுக்காகவே தான்மா நாம் ஏதாவது பேருந்தில் மற்ற பொது பயணங்களில் இருப்பார். அப்போ இவைகளிலிருந்து இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் திரைப்படத்தில் பாத்திரங்களை ஏற்று இவர் நடிக்கிறார்னு நினைக்கல, இவர் இப்படியே வாழ்வார்னு நினச்சான். நான் மட்டும்தான்மா சொன்னேன், இவர் குப்பத்தில், சேரிகளில், ஏழை எளிய உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதிகளில் போய் இவர் குடியிருந்த போது மாதிரியான படங்களை நிறைய எடுத்துக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு 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 இருசக்கர வாகனங்கள், 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருப்பார். தேநீர் கடையில் அந்த அந்த ஒரு சின்ன துண்டு ஒன்று கட்டிட்டு வடிவேலு இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன புரோட்டா கடை வச்சுருப்பாங்க, டீ கடை வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில். ஆனால் இவர் எந்த காலத்துலேயும் அந்த ஏழை மக்கள் வசிக்கிற பகுதியில் இவருடைய கார் வாழ்க்கையில் இவர் பார்த்துருக்கவே மாட்டார். செட்டு போட்டிருப்பாங்க, அப்படி நடிச்சிருப்பார் குப்பத்தில். ஆனால் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இவன் நம்முடைய ஆள், இவன் சேரிகளில் மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல, அதாவது மக்கள் பயன்படுத்துகிற பொது இடங்களில், தேநீர் கடைகளில் இவர் தேநீர் கடை மாதிரி, டீ கடை மாதிரி வச்சுருக்காரு. ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு சாதாரண 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கார். அப்படின்னா அவங்களை நம்மால்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பனையூரில் போய் காத்து கிடக்கிறத பார்க்குறோம். கேட்டு திறக்கவே திறக்காது. இவர் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 1,75,00,000 வாக்குகளை
35% வாக்குகளை கொட்டி கொடுத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எந்த சொந்த ஊர் எது, அப்பா அம்மா பேர் அது திரைப்படத்தில் இருந்ததுனால தெரியும். அவங்களுடைய பூர்வீகம் எந்த ஊர்னு கூட இவங்களுக்கு இன்னும் தெரியாது. நான் பல இதில் கேட்டேன். சந்திரசேகரோடைய வீடு அவங்க அவங்க உற்றார் உறவினர்கள் யாருன்னு தெரியாது. சோபா அந்த தாயார் அந்த அம்மையார் எந்த ஊர் சொந்த ஊர் யாருக்குது தெரியாது, கேள்வி இல்லை. விஜயே யாருன்னு முகவரியாக யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இவர் நம்ம உங்கள் வீட்டில் ஒருவனான்னு இவர் சொன்னதுனால எல்லாருமே இவன் நம்ம வீட்டு பையனுங்கிற மாதிரி வாக்களித்தாங்க. இப்போ இந்த நம்ம வீட்டு பையனை போய் இவங்க தலைமைச் செயலகத்துலேயோ பனையூர்லேயோ இன்னொரு ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க. அந்த வீடெல்லாம் இருக்கிற இடம் அது என்ன ஒரு பணக்காரங்களாம் குடியிருக்கிற இடம் எங்கேயோ ஈசிஆர் ரோட்டில் இருக்குமா அதை சொல்கிறாங்க. ஆகவே இவருடைய வீடு பொதுச் செயலாளர் ஆனந்துக்கே தெரியாது. இவர் எங்கே குடியிருக்கிறாருன்னு உளவு பிரிவுக்கே தெரியாது. அப்படின்னா இப்போ ஆனால் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி 1,75,00,000 தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சாதி மதம் வட்டாரம் எல்லாத்தையும் மீறி தமிழ்நாட்டில் எப்படி திரைப்பட நுகர்ச்சி மோகம் ஈர்க்குங்கிறதுக்கு இந்த அறியாமைக்கு ஆட்பட்டு கிடக்கிற ஒரு மூட கூட்டம்னா அது தமிழ்நாட்டு மக்கள். அறியாமையில் எல்லா வகையான விழுமியங்களையும் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அரசியல் மரபுகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு இவ்வளவுதான் தந்தை பெரியார் குறித்தும் பேரறிஞர் அண்ணா குறித்தும் தமிழ் இனம் மொழி குறித்தும் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் கிரேக்கம் அப்படிலாம் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் தென்னாட்டின் பெர்னான்சா பண்டிதர் ஜவஹர்லால் நேரையா கர்ம வீரர் காமராஜர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா கக்கனையா வாவு சிதம்பரம் பிள்ளையான்னு நம்ம அடுக்கடுக்காக ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். பாடப்புத்தகத்தில் வருது. இதில் எந்த பின்னணியும் எதுவுமே பயன்படுத்தாத ஒரு சாதாரண நடிகரை உச்ச அதிகாரமுள்ள முதலமைச்சராக கொண்டு வர்றாங்க. அது நம்முடைய இந்த அரசியலுடைய இப்போ தாழ்வுன்னு பார்க்குறோமா? இப்போ நான் இப்போ விஜய் மட்டும் இதை குற்றச்சாட்டு இந்த குற்றவாளி கூண்டல் நிறுத்தலை, வாக்காளரை மட்டும் நம்ம நிறுத்தலை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய எஞ்சி அரசியல் கட்சிகள் இருக்கலாமா, நம்ம சரியாக மக்களை எஜுகேட் பண்ணல, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரல. நாமும் இதே மாதிரி திரைப்பட நடிகர்களை கொண்டுட்டு போய் தான் வாக்கு சேகரிக்கிறது. நாமனா திமுகவும் அதிமுகவும் நடிகர்களை கொண்டுட்டு போய் இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்கிறது. அப்போ ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேரை மக்களை திரட்டுறதுக்கு திரைப்படத்துறையிலிருந்து இவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற இந்த போக்கும் பிழையானது, தவறானது. இது கர்நாடகாவில் இல்லை, பக்கத்து அண்டை மாநில கேரளாவில் இல்லை, மகாராஷ்டிராவில் இல்லை, இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு இந்த திரைப்பட நடிகர்களுக்கு மீது இருக்கிற ஒரு 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 அதீத இந்த ஒப்பனைகளின் மீது நம்புகிற, நடிப்பை உண்மை என்று நம்புகிற ஒரு மிகப்பெருமையான மூடக்கூட்டமாக அறியாமை மக்களாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை நாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் அவர்களை ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில் வச்சுருக்கோம். அதுதான் நேற்று நம்ம புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணன்லாம் இன்று கூட நாங்கள் இதில் பேசணும். அது இந்த இளைய தலைமுறை, இந்த குழந்தைகள் எப்படி இப்படியெல்லாம் போய் இரையாகிறாங்க. ஆகவே இவர்களுக்கும் நம்ம இதை பற்றி தெளிவாக விளக்கமாக நம்ம விழிப்புணர்வு ஊட்டணும். இல்லைன்னா இன்னும் பெரிய ஆபத்து நம்மளுக்கு சூழலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இன்று கூட முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி கூட்ட தலைவர்கள் பேசியிருக்கோமா. ஆகவே இது ஒரு தாழ்வு. ஆனாலும் பரவாயில்ல, ஜனநாயகத்தில் நம்ம இதை ஏற்கணும். அதனால் இப்போ தமிழக வெற்றி கழகமோ இந்த அரசோ உரிய பயிற்சியை பெற்று சட்டமன்ற பேரவைக்கான மாண்புகளை மரபுகளையும் இவர்கள் அதன்படி நடப்பதற்கு இவர்கள் பயிற்சி எடுத்துக்கணும், பயிற்சி பெறணும். அதை உள்வாங்கி கொண்டு அதன்படி இவர்கள் நிர்வாகத்தை நடத்தணும். அரசியல் கட்சியின் தலைவனாக விஜய் பெருமளவு நேரத்தை அரசியலுக்காக செலவிடும். மர்மமான ஒரு மனிதராகவும் விஜயை பார்க்குறேன். எனக்கு தனிப்பட்ட விஜயை பிடிக்கும். உண்மையில் எனக்கும் பாவமாக இருக்கும். தப்பெல்லாம் இதுவரை எங்கேயும் இருக்க மாட்டார். அதெல்லாம் நல்ல மனுஷன்தான். அது இன்னும் சொல்லப்போனால் தனியரசின் மீது இயக்கத்தின் மீது அவர் இதுவரைக்கும் கூடுதலாக யாருக்கும் தராத மரியாதையை நான் இவ்வளோ விமர்சனம் செய்த பொழுது கூட எங்களுக்கு கூடுதலான மரியாதையும் பாதுகாப்பும் மற்ற எல்லாத்துலேயும் எங்களுக்கு கூடுதலாக சிறப்பு கவனம் எடுத்து செய்கிறதையும் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு அரசோ உளவு பிரிவோ காவல்துறையோ எங்களுடைய இயக்க நடவடிக்கைகள் எல்லாம் நான் கூட்டணியில் 5 ஆண்டு காலம் திமுக நீங்கள் தானே முதல் ஆளாக போராட்டத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் நான் தான் முதல் புகாரே அவங்க மேலே கொடுக்குறேன். 41 பேர் உயிரிழப்புக்கு நீதி வேண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கைது நடவடிக்கை எடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்து அந்த 1, 2, 3 அன்னைக்கெல்லாம் கூட இருந்தவங்களெல்லாம் அக்யூஸ்டாக சேர்த்து மத்திய புலனாய்வு அமைப்பையும் சிறப்பு புலனாய்வுக்கான விசாரணை ஆணையத் தலைவரிடம் போய்
தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தான் எழுத்துப்பூர்வமாக புகார் இப்பவும் கொடுத்துருக்குறோம். முதல் புகார் நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனாலும் எங்கள் மேலே அவர் மரியாதை வச்சுருக்காரு. நான் யாரை எதிர்த்தவனோ அவர் என்ன ஆதரிக்கிறாரு, யாருக்காக நான் வாதாடினோன்னா அவங்க கூட அவங்க ஆட்சியில் கூட எங்களுக்கு அவ்வளோ மரியாதை தந்ததில்லை. அது ஒரு வகையான பார்வை பார்க்குறேன். அப்போ இப்போ நீங்கள் இந்த நம்ம திருச்சி தம்பி சிவா அண்ணா பையன் சூர்யா, நம்ம முக்தார் தம்பி ஊடகவியலாளர், பல ஊடகவியலாளர்கள் மாத கணக்கில் சிறையில் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் விடுதலை யாரும் விடுவிக்கலை. ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மார்க்கண்டேயன் பேசுகிறாரு, விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக கைது, 15 நாள் சிறையில் இருக்காங்கம்மா. முன்பிணை கிடையாது. சிறைக்கு போனவரவங்க கூட 15 நாட்கள் கழித்து தான் பிணை கிடைக்குதுன்னா இந்த நாட்டில் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே மேடையில் பேசிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தது முதல் வரலாறு இதுதான்மா. எங்கள் அம்மா புதைச்சித்தலை அம்மாச்சிலே கிடையாது இது. அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர், மேடையில் பேசினார் என்பதற்காக கடுமையாக காவல்துறை நடந்து அவரை கைது செய்து ரிமாண்டு கொண்டு போயிடுறாங்க. அங்கே ஏதோ ஒரு நல்வாய்ப்பாக அவரை கொண்டு போய் நேர் நிறுத்திய இடத்தில் நீதித்துறை நடுவர் அவரை சொந்த ஜாமீனில் விடுவிக்கிறார். மார்க்கண்டேயனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சட்டமன்ற உறுப்பினருக்கு பிரதான எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில் பேசியதுக்காக கைது செய்யப்படுகிற அளவுக்கு கடுமையாக இந்த காவல்துறை நடந்து கொள்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை ஏவுகிறார். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. சகிப்புத்தன்மை இல்லை இவர்கிட்ட. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதைவிட கடுமையாக விமர்சித்த விஜயனுடைய தாவேகாவினர் எந்த நடவடிக்கைக்கு இரையாகலை. அப்போ தான் நான் கடுமையாக ஸ்டாலினை, அப்போது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை நான் விமர்சித்ததை போல் யாரும் விமர்சித்தது. ஒரு பலகீனமான அரசை வழிநடத்துகிற தளபதி ஸ்டாலின் அவர்களே, யாரையுமே கைது பண்ணலாமா? இதை விட பாஜக இந்துத்துவ தளத்திலிருந்து இயங்கக்கூடிய மாரிதாஸ் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கைது பண்ணுவதற்கு 5 கைது பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை எல்லாம் கைது பண்ணும்போதே நான் சொன்னேன், உதயநிதியே தவறாக இல்லை, ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தாலே பண்ணுவாங்கன்னு நான் தலைவர்கள்ட்டெல்லாம் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சொன்னோமா. அடுத்த நாள் இவர் தஞ்சாவூர் போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி, தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி பேசுகிறாரு. அவர் எந்த இடத்துலையும் தொடர்புடைய வார்த்தைகள் சட்டத்துக்கு விரோதமாக பேசலை. அது இதுவரைக்கும் அமையாத அளவுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை அமைந்தது. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நேரடியாக அங்கிருந்து ஒரு சாதாரண ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வீட்டுக்கே வந்து அவரை பிடிவாதமாக கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பயணம் செய்து உயர்நீதிமன்றத்தினுடைய நல்ல வேளை ஒரு நல்ல நீதியரசர் ஐயா இருந்ததுனால ரிமாண்டுக்கு போகாமல் தப்பிச்சார். இல்லைன்னா எனக்கு தெரியும் அவர் ரிமாண்ட் அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு 2 நாட்களுக்கு முன்பு சொன்னேன். இன்றைக்கி மூத்த அரசியல் கட்சி தலைவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னாரு. நான் இன்னும் சொன்னேன், நான் எடப்பாடி ஏன் வாய் பேச மாட்டேறாரு, பேசுனா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸ்டாலின் ஏன் வீட்டை விட்டு போய் வெளியே போராட்டத்துக்குலாம் வரமாட்டார், அறிக்கை தர மாட்டார், ரொம்ப அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காருன்னா சொன்னால் அடுத்த நிமிஷத்துல சாதாரணமாக செஞ்சிடும். ஏன்னா இப்போ இருக்கிறது உளவு பிரிவுக்கு பொறுப்பேற்று இருக்கிற அதிகாரியும் ரொம்ப கடுமையானவர். அவருக்கு பொறுத்த வரைக்கும் விதிக்கு புறம்பா இருக்கா பண்ண சொல்லிடுவார். அஸ்ராக்காருக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நேர்மையான அதிகாரி. ஏற்கனவே இருக்கிற சட்டத்துக்கு யாராவது எந்த முடியளவு விதி மீறி இருந்து புகார் வந்தாலும் யாருன்னு பார்க்க மாட்டார். அதை சுட்டி காட்டி நான் சொன்னேன். அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும், இப்படி ஒன்று இருக்கா நாட்டில். அது இப்போ நான் பார்க்குறேன், சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறேன், அமைச்சரை பார்க்குறேன், ஊடகவியலாளர்கள், அதாவது வலைத்தள நெறியாளர்களை பார்க்குறேன், வலைத்தளத்தினுடைய நிர்வாகிகளை கைது செய்த பார்க்குறேன். இப்போ நீங்கள் முக்தாரும் நம்ம திருச்சி சூர்யா தம்பியெல்லாம் சிறையில் இருக்காங்கிறதே நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் நீங்கள் யாரையாவது ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்தாலே ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது, திராவிட மாடல் அரசு ஜனநாயக அரசான்னு கேட்பாங்க. எடப்பாடி காலத்திலலாம் கேட்டாங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஒரே ஒரு அரசியல் கட்சியிலோ ஊடகவியலாளர்களோ இது மாதிரியான விவாதவியலாளர்களோ தனியரசை தவிர யாரும் கண்டச்சே இல்லை. இன்னும் கொடுமையாக நீ அப்துல் கலாம் ஐயாவுடைய அரசியல் அறிவியல் ஆலோசகராக இருந்த எங்கள் அண்ணன் பொன்ராஜ் அண்ணன் மேலே ஒரு வார்த்தைக்காக யாரோ ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு, எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட கைது பண்ணாம விட்டாங்க. நான் தான் முதல் கண்டன அறிக்கை தனியரசு தான் கொடுத்தேன். அப்படியெல்லாம் நீங்கள் எந்த இரக்கம் இல்லாமல் இந்த அரசினுடைய இந்த 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 மௌனம் அல்லது மெத்தனம் அல்லது செயலோட திறனற்ற நிலையில் இருப்பதை விமர்சிப்பதைவே கடும் குற்றமாக கருதி வழக்கு பதிவு செய்து
கைது செய்து சிறையில் அடைக்கிற அளவுக்கும் போகிறத பார்க்குறேன். அது ஆகவே இதிலிருந்து தான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக பக்குவமாக அரசை நடத்தணும், அரசியலை நடத்தணும்னு ஒரு வேண்டுகோளாகவும் நம்முடைய தன்னாட்சி என்னுடைய ஊடக நம்ம பார்வையாளர்கள் வழியாக நிறுவனத்தின் மூலமாகவும் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம்.